வணக்கம் டீச்சர்ஸ். யூஜிடிஆர்பி தேர்வு எழுதிவிட்டு காத்துக்கொண்டிருக்கும் ரிசல்ட்டுக்காக காத்துக்கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான பதிவு. ஜூன் மந்த்து கண்டிப்பாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது டீச்சர்ஸ். ஜூன் மந்த்து வந்து கண்டிப்பாக ரிசல்ட்டு வரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஜூலையில் போஸ்டிங் ஆர்டர் வந்து நீங்கள் வாங்கிடுவீங்க, அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த பதிவை கொடுக்குறோம். வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து ஏன் இந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நேற்று பாருங்கள், கூடுதல் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கான ஊதிய கொடுப்பானை வந்து ஜூன் வரை வழங்கிட அரசு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து 2582 காலி பணியிடங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ்க்காக நீங்கள் தேர்வு எழுதுனீங்க இல்லையா? பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி எழுதுனீங்க போட்டித் தேர்வு. 41,485 பேர் எழுதியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நல்ல மதிப்பெண்கள் 90, 95, 100, 105 இந்த மாதிரி நிறைய மதிப்பெண்கள் எடுத்து கொண்டு காத்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் வந்து எப்போ ரிசல்ட் வரும், எப்போ போஸ்டிங் ஆர்டர் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கோம் இல்லைங்களா? இப்போ இதை நம்ம ஏன் இந்த பதிவு கொடுக்குறோம் அப்படின்னா, நேற்றுக்கு முத நாள் ஒரு ஜிஓ பாஸ் ஆச்சுங்க. அதாவது ஊதிய கொடுப்பானை காலி பணியிடங்களுக்கான எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்பட்ட காலி பணியிடங்களுக்கான கூடுதல் ஆசிரியர் பணியிடங்களுக்கான 1282 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு வந்து ஊதிய கொடுப்பானை வந்து ஜூன் மந்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த பணியிடங்களும் வந்து கூடுதல் பணியிடங்களான 1282 கூடுதல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் மாவட்ட வாரியான இதை வந்து கொடுத்துருக்காங்க, பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூன் மந்த் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நம்பலாம் 1282 போஸ்டிங்ஸ் அப்படிங்கும்பொழுது ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொன்னார், எக்ஸ்ட்ராவாக 1154 போஸ்டிங்ஸ் வந்து கூடுதல் பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ 1282 அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு 128 காலி பணியிடங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ இந்த 6 மாத காலத்திற்கு மட்டும் கொடுத்துருக்கிறதுனால ஜூலை மந்த்து கண்டிப்பாக போஸ்டிங்ஸ் ஆர்டர்ஸ் வந்து வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு வழங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவு. அதே மாதிரி சர்ப்ளஸ் டீச்சர்ஸ்கள் எல்லாமே வந்து சர்ப்ளஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுகளை வந்து உபரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் வந்து அதிகமாக மாணவர்கள் சேர்க்கை பெற்றால், அதிகமாக மாணவர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அரசு பள்ளிகளில், நிறைய சலுகைகளை வழங்குறதுனால அதிகமாக ஆசிரியர் பணியிடங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால, அதிகமாக மாணவர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உபரி ஆசிரியர் பணியிடங்களை வந்து மாணவர்கள் சேர்க்கைக்கு ஏற்ப வந்து அப்படியே வச்சுக்குவாங்க, சர்ப்ளஸில் போகவும் மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கருத்தும் இருக்குது. அதனால் கூடுதல் பணியிடங்கள் இந்த வருஷம் வந்து அதிகமாகதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் ரிட்டைர்மெண்ட் டீச்சர்ஸும் அதிகமாக இருக்காங்க. நிறைய வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குற டீச்சர்ஸும், நிறைய ஸ்ட்ரோக் வந்தவங்க, சுகர் பேஷண்ட், இந்த மாதிரி வந்து முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து, ஏன்னா பேப்பர் வேல்யூஷனுக்கு வரும்பொழுதே அவங்களால எல்லாம் முடியல, வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதோட தான் வந்து பேப்பர் வேல்யூஷனுக்கும் பாவம் அவங்களால வர முடியல. ஒரு 2 வருஷம் 1 வருஷம் இருக்கக்கூடிய பணி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பாவம் நிறைய வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அதிகமான கூடுதல் பணியிடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏற்கனவே நம்ம சொன்னது 2582 காலி பணியிடங்கள், அதோடு வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க 1154, அதோடு சேர்த்து 1282 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள், இதில் 128 பணியிடங்கள் வந்து சேர்ந்து இருக்குது. அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு, பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த பதிவு கொடுத்துருக்கோம். தயவுசெய்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் கொடுங்க, லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவிற்கு எங்களால் வந்து உங்களுக்கு தகவல் கொடுக்கணும், உண்மையான தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் கொடுத்ததுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல டீச்சர்ஸ். நாம் எல்லாமே வந்து ஆசிரியர் இனங்கள். நல்லதை வந்து தேர்வு செய்து நம்ம எடுத்துக்கலாம், அல்லாததை தள்ளி வச்சிடலாம், வேண்டாம். நல்லன தீயன நமக்கு தெரியும், நல்லதை ஏற்றுக்கொள்வோம், அல்லாததை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம், கட்டாயப்படுத்தவும் இல்லை. பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். நன்றி, வணக்கம். நம்பிக்கையோடு இருங்கள், வெற்றி நிச்சயம்.